ஹலோ! இன்னைக்கும் ஒரு அழகான கதைய பத்தி தாங்க பார்க்க போறோம். ஒரு பாஸ்டர் தன்னுடைய சர்ச்சில தன்னுடைய வேலைகள் எல்லாம் முடிந்த பிறகு, தன்னுடைய அம்மாவிற்கு கால் பண்ணி பேசலான்னு கால் பண்ணாராம். அவங்க அம்மா ஃபோன எடுக்கவே இல்லையாம். என்னடா இது எப்பவுமே ஒரு ரிங்கிலேயே எடுத்துருவாங்களேன்னு சொல்லி, இவர் மறுபடியும் அவங்க அம்மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 தடவ கால் பண்ணினாராம். ஆனா, அவங்க ஃபோன எடுக்கவே இல்லையாம். இது இவருக்கு ரொம்பவும் வித்தியாசமா இருந்ததாம். சரி, நம்ம மற்ற எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அப்புறமா கால் பண்ணுவோம்னு சொல்லி, மற்ற எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு மறுபடியும் கால் பண்ணாராம். அப்ப உடனே அவங்க அம்மா எடுத்துட்டாங்களாம். அப்ப அவரு, "ஏன் இத்தனை தடவ நான் கால் பண்ணியும் நீங்க எடுக்கல?" அப்படின்னு கேட்டாராம். அப்ப அவங்க அம்மா சொன்னாங்களாம், "இல்லையேப்பா, எனக்கு காலே வரல" அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்னு சொல்லி அவங்க 2 பேரும் என்ன பேசணுமோ அந்த விஷயங்கள பேசிட்டு வச்சுட்டாங்களாம். அடுத்த 2 நாட்கள் கழித்து இவருக்கு ஒரு நம்பர்லேருந்து கால் வந்துதாம். அந்த நம்பர்லேருந்து கால் வந்ததுக்கு பிறகு பாஸ்டர் கிட்ட அந்த நபர் கேட்டாராம், "நீங்கள் எதற்காக எனக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை கால் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இவருக்கு ஒன்றுமே புரியலையாம். அப்புறம் கொஞ்சம் யோசிச்சுட்டு, "நான் தெரியாமல் உங்களுக்கு கால் பண்ணிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு நான் டயல் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுடைய நம்பரை டயல் பண்ணிட்டேன் போல இருக்கு. ஐ எம் சாரி" அப்படின்னு சொன்னாராம். அப்போது அந்த மறுமுனையில் இருக்கிற நபர் சொன்னாராம், "சரி, உங்களோட ஸ்டோரி இருக்கட்டும், என்னோட ஸ்டோரியும் நான் சொல்கிறேன் கேளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "அன்னைக்கு நீங்கள் கால் பண்ண இரவு நான் என்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம்னு தற்கொலை பண்ணும் எண்ணத்தோடு நான் இருந்தேன். ஆனால் அந்த தற்கொலை பண்ணுவதற்கு முன்னாடி நான் கடவுள்கிட்ட மண்டியிட்டு, கடவுளே, உண்மையிலேயே என்னுடைய பிரச்சனைகளை என்னால் சமாளிக்க முடியலை, அதனால் நான் இப்போது தற்கொலை பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இருக்கிறது உண்மைனா எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சைன் காமிங்க" அப்படின்னு சொன்னேன். நான் சொன்ன அடுத்த நொடியிலேருந்து கால் வந்துக்கிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட 10 தடவை கால் வந்தது. அதுவும் அந்த கால் என்ன நேமில் வந்தது அப்படின்னா, ஆல்மைட்டி காட் அப்படின்னு வந்தது. எனக்கு எடுக்க ரொம்பவும் பயமாக இருந்ததுனால நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாராம். அந்த சர்ச்சு நடத்திட்டு இருந்த அந்த பாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவருடைய சர்ச்சு பேர் தான் ஆல்மைட்டி காட். ஸோ கடவுள் அவரை எப்படி காப்பாற்றிருக்கார் பார்த்தீங்களா? இப்படி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் வரும். ஆனால் அதை நமக்குள்ளாரையே வச்சுக்கிட்டு இருக்காம, கடவுள்கிட்ட, கடவுளே எனக்கு எப்படியாவது ஒரு வழி காமிங்கன்னு அவர்கிட்ட எல்லா பொறுப்பையும் நம்ம ஒப்படைக்கும் பொழுது வழிகள் தானாக திறக்கும். அதே போல் அவர் நம்ம கூட தான் இருக்கார். ஆனால் நம்ம தான் அவருடைய ப்ரெசன்ஸை உணராமல் நம்ம சுய பலத்தை மட்டுமே நம்பி நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால் இன்னையிலிருந்து இன்னும் அதிகமாக கடவுளை விசுவாசித்து, கடவுளை நம்பி இன்னும் அதிகமாக அவர்கிட்ட நம்ம கிட்டி சேரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக, சந்தோஷமாக, சமாதானமாக மாறும். ஆமேன்.